ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா, தந்தூரி சிக்கன் எப்படி வீட்லேயே நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துக்கலாம். அடுத்து பட்டை ஒரு 3 எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிபத்திரி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் நம்ம சிக்கனை எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 kg சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 50 ml வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த தந்தூரி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா நம்ம சிக்கனை மசாலா கூட நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 1 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கலாம். கொஞ்சம் நல்லா அதை ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா அந்த சப்பாத்தி சுடுற கம்பி எடுத்து வச்சுட்டு அதில் இந்த நெட்டு மாதிரி உங்களுக்கு அதாவது அந்த இரும்பில் அந்த இது கிடச்சிது அப்படின்னாக்கா இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. அதில் நம்ம இப்போது இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ப்ளேஸ் பண்ண போவோம். நம்ம மேலெலாம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் நல்லா திருப்பி வச்சு நல்லா பில்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.